நிறைய பேர் எங்கே கண்டாலும் அப்பா அப்பா வாரன்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நிறைய நாளாக வந்து சந்தேகமாக இருந்தது, அப்பா வாராரோ எப்போ வாராருன்னு சொல்லி வந்து தெரியாமல் இருந்தது. திடீரெண்டு அப்போ நேற்று தான் சொன்னவங்க வந்து டிக்கெட் போட்டாச்சு வழிகூட போகணுன்னு சொல்லி ப்ளைன் வந்து லேண்ட் ஆகிடுது. அப்பா வந்த ப்ளைன் இன்னும் ஆனால் வந்து ஆட்கள் வழியில் வரல. என்ன பார்க்கப்பட்டு என்ன இப்போ இப்படி படியில் விட்டுட்டு போனேன். 13 வயசு என்ன போகல இதுதானே கூடாது. என்னது குளறா வெடிக்காது வெடிக்காது என்ன வடிக்கிறது. நிறைய நாளைக்கு பிறகு நிறைய வருடங்களுக்கு பிறகு வீடு வந்து சேர்ந்துட்டாரா. உங்களை பார்க்குறேன் பீரா, உங்களை எல்லாம் பார்க்குறேன். இப்போ எங்கேயோ 2 வாரம் போட்டேலே அப்பம்மா பேர் வச்சு படத்தை பார்த்தோம். கர்ணன் அப்பாவுக்கு உண்மையோ கர்ணன் படம் சேவடுக்கா வந்தீங்க அவ்வளோ வேலை. நீங்கள் மணியை பார்க்குறது சேவடுக்க வந்து நாட்டுக்கு வரணும்ன்ற அந்த ஏக்கம் வந்து இப்போ எவ்வளோ ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்தீங்களா போய் நான் கடைபிடிச்சிருந்தீங்க கொண்டு இல்லை உங்களுக்கு திரும்ப அப்போ ஏற்றி கொண்டு வணக்கம், நான் உங்கள் கேஜே திவா. நான் லிங்கா. வளமை வந்து தமிழோடு தரணி எங்குமென்று சொல்கிற ஜீவனை காணலன்னு சொல்லி யோசிப்பீங்க. அதாவது பிரேராதன் இல்லை என்னன்னு சொல்லி யோசிப்பீங்க. நானும் மன்னவன் வீடியோவில் காய்ச்சி கொண்டு நிற்கிறேன்னு சொல்லி அதுக்கான காரணம் என்னன்றதை வந்து நாங்கள் போக சொல்கிறோம். இப்போ உண்மையாக வந்து ஒரு திடீர் பயணம் ஒன்று நாங்கள் வந்து மேற்கொண்டு இப்போ வந்து கொழும்புக்கு வந்திருக்கோம். ஒரு திடீரெண்டு ஒரு 4 மணியை போல் ஒரு கோல்டு வந்து அங்கேருந்து கத்தாரில் எப்படி அப்பா வாராண்டி சொல்லி அது டக்கண்டு கிட்டினாங்க. நிறைய நாளாக வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருந்தவங்க இப்போ அப்பா வார அண்ணாட வெட்டிங் வீடியோவில் அண்ணா ஃபீல் பண்ணி கதைச்சதுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் என்னோட பர்சனலாக கதைக்கிறவங்களும் சரி அண்ட் வந்து சேனல்லையும் சரி நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தவங்க. இப்போ உங்கள்கிட்ட அப்பா வார உங்களோட அப்பாவை தெரியவருக்கா காட்டுங்க அப்படின்றவங்க எல்லாம் கேட்டிருந்தவங்க. உண்மையாக சொல்ல போனால் எனக்கே வந்து தெரியாது. கிட்டத்தட்ட 11 வருஷமாக நான் நேரில் பார்க்கல. 11 வருஷத்துக்கு முந்தைய நான் பார்த்துருக்கேன். உண்மையிலே வந்து நேற்று நிறைய பிரச்சனை எல்லாம் தாண்டி நேற்று தான் அப்பா வந்து திடீர்னு அப்பா கோல் எடுத்தவர் வந்து எல்லாம் ஓகே ஆகிடுது தம்பி, நான் வரப்போகிறேன், நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வந்து ஃப்ளைன் லேண்ட் ஆயிரும், நீங்கள் வந்து இப்போ வலிக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொன்னார். உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருந்தது. அப்போ வந்து உடனே வலிக்கிடுவோம்னு சொல்லி வந்தால் பிறலானால் வர முடியாத ஒரு பிரச்சனை. அப்போ நானும் அண்ணாவும் வந்து கிஷோத்தும் டசாலியும் தான் வந்து நாங்கள் ஓகே இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். அதுக்கு முதல் வந்து இங்கே இருக்கிற அதாவது ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் வந்து நின்றா எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு ஆள்ற வீட்டாக நாங்கள் வந்து நிற்கிறாங்க வளமையாக. ஆனால் இப்போ வந்து நான் சும்மா ஒரு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து ஒரு ரூமுகளில் ஒன்றில் வந்து நின்றுறாங்க. உண்மையிலே வந்து ஒரு சீப்பான ப்ரைஸில் ஒரு பெஸ்ட்டான ரூம் சொல்லி நல்ல ரூம். உண்மையாக யார் வீட்டில் அவரும் செய்கிறாங்க. அவங்க வீட்டில் 4 ரூம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 ரூம் இருக்குன்னு சொன்னவாங்க. நல்ல ஒரு என்ன சீப்பான ப்ரைஸுக்கு நம்ம ஏரியா கிடைக்கிற மாதிரி கிடைக்குது கொழும்பு பக்கத்தில். ஆமாம், நாங்கள் காலையில் 3 மணிக்கு அப்படி தான் நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் இப்போ வந்து விடிஞ்சிட்டு அப்போ நாங்கள் வந்து இப்போ இங்கே அளவுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ரூமில் நீங்கள் நிற்கலாம். உண்மையிலே வந்து காசை மிச்சம் பிடிச்சி நீங்கள் இந்த ரூமில் நிற்கலாம்ன்றதுக்காக வந்து அந்த ரூமையும் காட்டிட்டு அப்படி அதே சந்தோஷத்தில் வந்து அப்பாவையும் வந்து பார்க்க போகிறேன். ஓகே, வீடியோக்கு வந்து முதல்ல யாராவது வந்துருக்கீங்கன்னு சொன்னால் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வந்து இப்போ வந்து ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் நிற்கிறது வந்து 3வது மாடி. உண்மையிலே ஒரு சீப்பான ப்ரைஸுக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு நானே மிரண்டுதேன். அதாவது இங்கே வந்து அப்படியும் ஃபேமிலியாக சேர்ந்து தங்குறேன்னு சொல்லி சொன்னால் அப்படியும் ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபா அப்படி முடியும். அதுவும் நல்ல ரூம். இப்போ நார்மலான ஒரு ரேட்டுக்கு வந்து இப்போ 3,000 ரூபாய்க்கு சிங்கிள் ரூமே கிட்டத்தட்ட 3,000 ரூபாய்க்கிட்ட போகுது. ஆனால் நான் நினைச்சேன்னா இப்போ ஃபேமிலி ரூம் 3,000 எவ்வளோ இப்படி இருக்கும், அவ்வளோ மோசமாக இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சு. ஆனால் அப்படி நல்லா நீட்டாக இருக்குது ரூம் எல்லாம், பிரச்சனை இல்லை. சின்ன பட்ஜெட்டுக்கு அதை காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட இப்போ சில ரூம் இருக்குது ஃபேமிலி ரூம் வந்து இப்போ ஒரு 4 பேர் நிற்கலாம், 5 பேர் தான் நிற்கலாம்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட 6-7 பேர்கிட்ட நிற்கலாம். அப்படியே நின்று ஒரு பெட் நாங்கள் 4 பேர் நின்றுறாங்க. டிஃப்ரெண்டான ஒரு செட்டிங்காக இருக்குது. மொத்தமாக அப்படியே ஒரு 6 பேர் 7 பேர் தூங்கக்கூடிய மாதிரி இருக்கேன். மொத்தமாக அப்படியே தூங்கலாம் பெட்டில். நல்லா நீட்டாக இருந்தது. இப்போ நாங்கள் நைட் ஃபுல்லாக குழப்பி விட்டோம். ஒன்றும் இல்லை. உண்மையில் வந்து இந்த ரூமை நாங்கள் காட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னு சொல்லி சொன்னால் இங்கே மேம்போட்டுக்கு நிறைய பேர் வரக்கூடிய வேலைகள் இருக்குது. வந்தீங்கன்னு சொன்னால் இந்த எப்படியான சீப்பான எடுத்து நிற்கலாம், சீப்பான காசை கொடுத்து நிற்கலாம். எப்படி சொல்கிறது, கொடுக்குற காசுக்கு வந்து
பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் நினைக்கிறேன் உண்மையாக நல்லா இருக்காதுன்னு சொல்லி பாத்ரூம் எல்லாம் க்ளீனாக இருக்காதுன்னா எல்லாமே பக்காவாக இருக்குண்ணே. ஏன்னா நம்ம ஊர்லோட இந்த கிடைக்கல நம்ம நான் கொழும்பு பக்கத்தில் அதுவும் ஏர்போர்ட் அனுப்பிச்ச இடத்துல இவ்வளோ சீப்பான ப்ரைஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 3200 $10 என்ன சொன்னாங்க. இப்போ டாலர் வந்து 300 லட்சத்துக்கிட்ட போகுது என்ன 300 போகுது 300 போகுது. ஆனால் $10 சொன்னாங்க. 3200 கிட்ட கேட்டவங்க. அதை தாண்டி பின்னால் அங்கே இதுவும் இருக்குது பெல்கனி டிஃப்ரெண்டான செட்டிங் எல்லாம் இருக்குண்ணே. நீங்கள் எஞ்சாலும் வந்து சும்மா இருக்கலாம் அவ்வளோ இது இல்லை சும்மா இருக்கலாம். ஓகே சரி என்னென்னு தெரிஞ்சுன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட டைம் போகுது. இப்போ வந்து வலிக்கலாம் இதை காட்டணும் பண்ணுறதை காட்டினா வந்து இது வந்து வில்லா கெட் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு இடம். நான் இதுக்கான இவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் அண்ட் வந்து உங்களோட லொக்கேஷன் எல்லாத்தையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் ஏர்போர்ட் பக்கம் வந்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அப்படி சீப்பான ஒரு ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு இடத்துல நீங்கள் நிற்கலாம். காசை வந்து மிச்சப்பிடிக்கணும் அதான் முக்கியம். ஓகே நான் வந்து நிறைய இடத்துல நாங்கள் நிற்கிறாங்க தெரிஞ்ச வீட்டோட இடத்துல நிற்கிறாங்க. ஆனால் இந்த தடவை அங்கே போகவே இல்லை. அப்போ இதுக்கு பக்கத்தில் இங்கேருந்து ஏர்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் அப்படி தான் வரும். 6 கிலோமீட்டர் அப்படி தான் வரும். ஒரு 10 நிமிஷம் காட்டுது டிராஃபிக்கில் கிளியர் பண்ணி போகிறதுக்கு. சரி என்ன போவோம். நிறைய தரம் வந்து உண்மையிலே வந்து ஏர்போர்ட் வீடியோ போட்டிருக்கோம். ஏர்போர்ட் நிறைய பேர் பிக்கப் பண்ண அண்ணாவை கூட பிக்கப் பண்ண வந்து அடுத்த பிறலாண்ட அண்ணாவை. ஆனால் எல்லாம் வந்து ஒரு இதாக இருந்தது. இப்போ அப்பாவை பிக்கப் பண்ண போகிறது ஒரு இன்னொரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அண்ணன் பார்த்தோன்னே அண்ணாவோட அப்பா அங்கே வெளிநாட்டில் இருக்கக்குள்ள வந்து அப்பாவோட இருந்தேன். ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறேன் போல. 11 வருஷம்டா கிட்டத்தட்ட எவ்வளோ காலம். அதுக்கப்புறம் தான் இப்போ தான் மீட் பண்ணக்கூடிய மாதிரி கிடைச்சிருக்கு. உண்மையை சந்தோஷம் காட்டணும். வந்து இப்போ நிறைய பேர் வந்து எந்த வீடியோ செய்யறேன்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அப்பா அப்போ வர சந்திக்கிற இடத்தெல்லாம் கேட்பாங்க. அது என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அண்ணாட வந்து வெட்டிங்கில் வச்சு அண்ணா அழுதான் அப்பா வரலன்ற ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் எங்கே கண்டாலும் அப்பா அப்பா வரன்னு கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. சரிங்க எல்லாருக்கும் வந்து அப்பாவையும் அவருக்கு அறிமுகப்படுத்தி எல்லாரும் காட்டிடுவோம்ன்றதுக்கு தான் இந்த காணொலி. என்னன்னா டைம் 8:10 ஆயிடுச்சு. 8:10 தான் லேண்டிங் ஃப்ளைட். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நித்திரத்துக்கும் தானே வந்து எல்லாம் நம்ம வந்து சேர்ந்து நாங்கள் ஒரே ஓட்டமாக தான் இருக்கு. 3:30 வந்து சேர்ந்து வந்து அப்படியே குட்டி தூக்கம் கொண்டு போட்டுது அதை எழுப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டிருக்கோம். 8:10 அப்படியும் ஒரு அரை மணிக்கு தேவை தான் அப்படி வெளியே வருது அன்னைக்குதான்ப்பா வெளியே வருது. நம்ம அவ்வளோ தூரம் இல்லை 5 கிலோமீட்டர். டைம் ஆயிடும் கொஞ்சம் ஆகும். இதெல்லாம் அப்படி முதல்ல எப்படியும் ஒரு மணி அதுக்கு முந்தைய நான் வந்துடுவேன். இப்போ சரியா டைம் வந்துருக்கும். சரியா மட்டும் மாட்டேன் டைமுக்கு வந்து சேர்ந்துருக்கும். 8:20 வந்துருக்கும். 8:10 பிளேன் லேண்டா அதை நான் 8:20 வந்துருக்கும். இப்போ ஏர்போர்ட்டுக்கு வரவங்களுக்கு வந்து சொல்லிக் கொள்ளணும். முதல்ல வந்து இப்படி அதாவது ஆக்களை ஏற்றி வர்றதுக்கு வந்தாலும் இதை அப்படியே நேராக போய் அதுக்கு போகலாம். அங்கே ஆக்களை பிக்கப் பண்ணுறதுக்கு போகலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதுக்கு தனியார் ரூட் இருக்குது, இதுக்கு ஒரு தனியார் ரூட் இருக்குது. இங்கே பார்க்க பண்ணி நீங்கள் அங்கே போகலாம், பிரச்சனை இல்லை. இங்கேருந்து பார்க்க பண்ணி நடந்து போகலாம். ஆனால் இங்கேருந்து வாகனமெல்லாம் அடுத்து போகிற கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் இப்போ ஏற்ற வரீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த வழியால் முன்னுக்கு வரலாம். இதெல்லாம் வந்து இப்போ போகிறதுக்கு முன்னுக்கு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. அதை காட்ட இருக்காங்க, பிளாக் பண்ணுறதுக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்மளும் பாஞ்சு தான் போகணும் போயிடாது. இதெல்லாம் அந்த சைடில் வேணும். அதெல்லாம் அந்த சைடு ஆகலை. ஏன்னா இது வந்து இப்போ தான் பார்க்கிங் ஏரியாவை மாற்றிருக்காங்க. இல்லை அவரவங்க பார்த்தேன் அந்த டிபெண்ட் தனியாக தான் இந்த போட்டு ரெண்டு நீங்கள் இப்போ 2 முறை எடுத்துருக்கா ஒரே இடத்த 2 இந்த போட்டு அப்படியே ஒரு இடத்த இணைஞ்சிருக்கு. வேற வேறையா இருக்கு, தனித்தனியாக இருக்கு. இதான் பிளாக் பண்ணிங்க ஃபுல்லாக இல்லாட்டி இதால் அப்படியே போகலாம்.
இல்லாட்டி பக்கத்துல இப்படி நேரா ஓடுறாரு. ஓ. ரெண்டு பக்கத்துல ரெண்டு. ஓகே, உண்மையில் வந்து பிரேலாதன் வராதுக்கான ரீசன் நான் என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான். ஏன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், சின்ன பிரச்சனையால் வந்து அந்த கோர்ட்ஸ் கேஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன இஷ்யூ கொண்டு போய் கொண்டிருக்கு. இப்போ அதனால தான் நாங்கள் எங்கே இருந்தாலும் அந்த கேஸுக்கு வந்து போகிறோம் இங்கே ஊருக்கு. அப்போ அந்த டைமில் வந்து ஆளுக்கு இந்த கேஸ் வரையிலாது, அதுக்காக வந்து பிரேலாதன் வரல. அப்போ நானும் அண்ணாவும் கிஷோத்தும் சொன்ன மாதிரி டசாடியும் தான் வந்திருந்தோம் நாங்கள். அடுத்த வீட்டாக்களையும் வரலன்னு சொல்லி கேட்டால் திடீரென்று அப்போ ஒரு பயணம் உண்மையாக இப்போ நிறைய நாளாக வந்து சந்தேகமாக இருந்தது. அப்போ வாராரோ எப்போ வராருன்னு சொல்லி அந்த தெரியாமல் இருந்தது. திடீரென்று அப்போ நேற்று தான் சொன்னவங்க வந்து டிக்கெட் போட்டாச்சு வழிகூட போகணுன்னு சொல்லி அப்பா கிட்டத்தட்ட ஃப்ளைனுக்கு ஏறுறது கிட்டத்தட்ட போனவரை தான் சொன்னவர் வந்து ஓகே நான் வழிகூட்டு தம்பி என்று சொல்லி டிக்கெட் அனுப்பிவிட்டார். அதுதான் உண்மையிலே நாங்களும் சந்தோஷமாக வந்து நானும் அண்ணாவும் வழிகிட்டு ஓடி வந்தோம், நீங்கள் வேறு தேவையில்லைன்னு சொல்லி. ஓகே, இப்போ உண்மையாக வந்து பார்த்து நாங்கள் ஃப்ளைன் வந்து லேண்ட் ஆகிட்டு அப்பா வந்த ஃப்ளைன் இன்னும். ஆனால் வந்து ஆட்கள் வழியில் வரல. அப்படின்னு லேண்ட் ஆனால் வழியில் வரதுக்கு 1/2 மணி தேலம் 1 மணி தேலம் எடுக்கும். அப்போ நாங்கள் கரெக்டான டைம் முந்தி வந்தோம். நான் பயந்து வைத்தேன், சில டைம் வந்து நேரத்தில் வந்துட்டாரோ தெரியா அப்பா வழியிலன்னு சொல்லி. ஓகே, உண்மையில் வந்து நிறைய திறமை யாவோடு வந்திருக்கேன்னு அண்ணாவை பிக்கப் பண்ணேன், லிங்கமையாக்கள் ஃபேமிலியை பிக்கப் பண்ணேன், நான் திருளானாக்களோட ஃபேமிலி பிக்கப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய தினம் வந்திருக்கேன். ஆனால் இது வந்து உண்மையில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். உண்மை எனக்கு வந்து எமோஷ்னலாக உள்ள இருக்கு நிறைய. ஆனால் வந்து ஒன்றுமே சொல்லல. அது ஏன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சிட்டு இப்போ 24 வயது எனக்கு. என்னோட ஒரு 3 வருஷம் தான் அப்போ இருந்திருப்பார். மிச்சம் அத்தனை வருஷம் நான் பார்க்கல. இப்போ ஒரு 11 வருஷமாக வந்து தொடர்ச்சியாக பார்க்கல. 11 வருஷத்துக்கு முந்தி தான் வெக்கேஷன் வந்து போனார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து வரல, இப்போ தான் வரார். ஓகே பார்ப்போம். ஆனால் அதுக்கு முதல் வந்து நான் 5ஆம் ஆண்டு படிக்கக்குள்ள எனக்கு 10 வயது இருக்கக்குள்ள வந்தவர். வந்துட்டு அப்புறம் ஒரு 3 மாதம் நின்று போயிட்டார். அப்புறம் போயிட்டு திரும்ப எனக்கு 13 வயசு இருக்குள்ள வந்தவர். அப்புறம் 13 வயசில் போனவர். அதுக்கப்புறம் வர இல்லை, இந்த இப்போ தான் வர. ஓகே, வெயிட் பண்ணும். லேட் ஆயிடுச்சு நாங்கள் வட்டி வர சொல்லுங்க. எப்படி எப்படி இருக்க பயம் அதே மாதிரி இத்தனை வருஷம் அப்படிதாரி 11 ஆண்டுகளுக்கு பிறகு இது அஞ்சனம். ரோட்டெல்லாம் அப்படி இருக்கு, சின்ன சின்ன ரோட்டு மாதிரி சின்ன சின்ன ரோடு ரோட்டு. உங்களுக்கு இப்ப நிறைய டிஃபரன்ஸ். நிறைய என்ன பாக்கப்பட்டு ஒன்ன இப்ப இப்படி படியல்ல விட்டுட்டு போனேன். 13 வயசு என்ன போகல 13 வயசு. அதுக்கு பிறகு நீங்களும் உடம்பாலாம் இருந்தீங்க 85 கிலோ என்னோட மணி எடுத்து. அப்புறம் எனக்கு அப்படியா இளைய உள்ள வளர வளர அப்பாடாது போகும். என்ன அப்படியே நீ இடம் படுக்க எடுக்க நான் பத்தி போனா. இது இந்த இதுல போய் இதா குருநாளால வரும். மீதியம் போய் கைவே போட்டு ஒரு நாள் அவனுக்கு டிரைவிங்கே வளரல, மோட்டார் சைக்கிள் மட்டும் தான் வளர்க்குறேன். நான் தான் கொடுத்த ராஜா இல்ல அண்ணா ஓரோட்டு மண்டல் அடிக்கிறேன், எனக்கு அடிச்சிருச்சு பழக்கிறேன் அப்படி. ஆனா நீங்க என்ன பைக்கை தந்து விட்டு எப்படி நானும்
ஓடிக்கொண்டு எங்கேயோ இடத்துல இப்போ மண்ணில் எங்கேயோ புதைஞ்சு நின்று நினைக்கிறேன். தர்மலிங்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் அப்படியே முட்டி நின்று அப்புறம் நின்றவரான்னு சொல்கிறேன் விளக்கத்தை இப்படி இதுக்கு அதான் மாட்டிருக்கு, இப்படி தான் ஓடணும். நான் அதை திரும்ப எடுத்து ஓடுறேன். நான் அடிக்கல, 2-3 குத்து செஞ்சு தான் அடிப்பேன். அதுக்கு நான் கலைஞரை பழகிருக்கேன். டிரைவர் சொல்லி கொடுக்கணும் விஷயத்துக்கட தெரியாது. என்னது அடிச்சிருக்கீங்க? ஒரு அடி அவருக்கும் அதே மாதிரி தான். ஒரு நாள் தான் அடிச்சேன். அது புறங்க அடிச்சேன். நான் சொல்லுவா, அப்ப நீ என்னதுக்கு புறம் அடிச்சேன்னு சொல்லுவா. அதுக்கு தான் அடிச்சேன். கிணத்துக்கு இறங்குன தென்னை மரம் வர்றதுக்கு தென்னை மரம் வர்றவன் இல்லையோ. ஆனா உண்மையா இல்ல, எனக்கு உண்மையா ஞாபகம் இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு வேலை தொடங்கின அந்த வேலையை முடிச்சு கொடுத்த அடுத்த வேலை செய்யணுமன்றதுக்கு உண்மையாக ஞாபகம் இருக்கு. நான் அடிச்சடிதான் என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த நான் சொன்ன அந்த அலவாங்க கொண்டு எடுத்து வந்து அடிக்கிறதும் முதுகுல தலையில இதெல்லாம் அடிக்க மாட்டேன். கம்பெடுத்து காலுக்குலாம் அடிச்சு போட்டு நல்ல கவனிப்பு சாப்பாடெல்லாம் வாங்கி தரு. இல்ல அது தப்புக்கு தண்டனை அவ்வளோத்த கொடுத்தாதான் அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கு. அதுக்காக கண்ட நின்ற நீரெல்லாம் அடிக்கப்படாது. யாருங்க அடிச்சா பயன் தீர்ந்துடும். அதுதான் அப்படிலாம் இல்லை, உண்மையாக அப்படியெல்லாம் கையை செய்யலை. என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த ஏன்னா ஒரு அந்த அளவாங்கன்றது தெரியும் அந்த வேலை செய்யறதுக்குன்னு. இந்த கதையை ஷோட்டா சொல்லுங்க. நீங்கள் வேலி எனக்கு ஆண்டு அம்மா கிடந்துக்கு நான் ஆண்டு கத்தி கிடந்துக்கு ஒரு நாள் ஒரு 9 மணி இவனையும் பெரிய பூனையை அனுப்பிவிட்டேன். பெரிய பூனை பேர் வந்து பட்ட பேர் நிலைச்சேன்னா பார்க்க மாட்டான். என்ன பூனைட்டா தான் வருவானு, பெரிய பூனை இன்னும் பூனைட்டா தான் வருவானு. அப்போ அலம் வாங்க வேண்ட சொல்லி அனுப்பினேன் வீரஞ்சனைக்கு. அலம் வாங்க எடுத்து கொண்டு சைக்கிளில் ஏற்றி போட்டு நான் போல பிறக்குனேன். அலம் அடிச்சுட்டு போய்தானே தலைமான அலம் வாங்க முடியாது. அடிச்சுட்டு போனா அது நானும் புறக்க போகல. நான் வெளியே நின்று நிலைச்சி தான் புறக்குனவர். அதை பார்த்துட்டு இப்போ நான் வந்து அதை க்ளீன் பண்ண சொல்லி ஒருத்தர் நின்றவங்க கேட்டவங்க. அப்போ நான் நீ தான் நான் சென்னை வந்து க்ளீன் பண்ண சொல்லி நான் அப்போ அதில் சாத்தி வச்சுட்டு போனேன் வந்து பார்த்தாலும் அடிச்சுட்டு போய்தான் அதுக்குள்ளையில் மொழி நிற்காங்க. என்ன வாங்க கொத்திக்கிட்டாங்களா? அப்போ என்ன சொல்லி அடிச்சு நீங்கள் போன வேலை என்ன நீங்க செஞ்ச வேலை என்ன? நம்ம எப்பயும் போன வேலை முடிச்சுட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும். அடுத்த வேலையை பார்க்கணும். ஒரு வேலையை தரவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். இதுல பாதி அதுல பாதி போட்டு வச்சா அப்படிதான் நடக்கும். அந்த தான் அடிச்சேன். அடி கடுமடி தான் இன்றைக்கு இருக்காது மண்டையில. ஆனா அடிச்சு போட்டு கிட்ட இருத்து அடி வச்சு எல்லா விளக்கமும் சொன்னேன். அடிச்சு போட்டு போகலண்ணா. இல்லை அடிச்சு போட்டு என்னத்துக்கு அடிச்சேன்னு கேட்டு அவர்கிட்ட வாயிலே சொன்னாரு. இதுதான் இதை இனிமேல் இந்த தப்பு வரக்கூடாது. அண்ணா கடிச்சா அந்த தோக்குறது அவரு சண்டை சின்ன வயலு என்ன தோக்கு சின்ன வயலே சண்டை பிடிச்சி நான் பேசுறேன்ல அவரோட அங்க போக மாட்டேன்னா அதுக்கு தான் அவரு கட்டி. அதான் சின்ன வயசுல தடிப்பு தர இருந்த மாதிரி அவன் இருக்கல. நான் மரம் மரத்து கடி வாங்கிருக்கேன். குண்டு சின்ன பயப்படுறல உனக்கு பயம். முதல்ல நீச்சல் தெரியாட்டையும் கூட ஆத்துல குளிக்க போய் இவன்ட வழக்கம் என்ன தெரியுமா? கக்குஜி போறாலும் விளக்கு வச்சு சின்ன வயல. ஆனா அவன் போறே இல்ல. இவன் ஒரு வயதிலே அம்மா மாவட்ட போட்டு விளக்க பிடிச்சி இது போய்தான் ரோட்டுக்கு. துப்புரா பயப்படுறல. பயம்ன்றதே அவனுக்கு தெரியாது. இல்ல உண்மையா சொல்ல போனா 10ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்க 10ஆம் ஆண்டு 8ஆம் 9ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து பரப்பதானுண்டா அந்த பக்கம் போறது. அம்மா வந்து விரைச்சிட்டு தான் போறோம். தங்கி விளக்க வச்சு விட்டு போட்டு வந்தா அவ அம்மா 5 ரூபாய் வந்தா அம்மா இவன்ட கரைச்சா தாங்க முடியலன்னு என்ன கூப்பிடுறல அம்மா அம்மானும் எனக்கு. ஆனா தம்பிக்கும் அவைக்கும் நம்ம அம்மானும். லிங்காவுக்கு அப்பா அம்மானும் எப்பயும். நீங்க இருக்கல என்னோட இருந்தா 24 வயது 3 வருஷம் அப்படி எல்லாம் மொத்தம் வச்சது கணக்கு பார்த்தா சவுதி போனதே ஒரு மாதம் காய்ச்சல் கிடந்தான் சொல்லி சொன்னது. ஏந்தி முதல்ல ஆரம்பத்துல கவலையில அவட்டு திரிக்க வேண்டாம். சொல்ல வேண்டாம் குளறிடுவான். நீ குளர்னதை பார்க்கல அவன் குளறுவான்டா கண்டை. அதான் அண்டு வெட்டிங் இதுல எனக்கே குளர வந்தது. நான் ஏற்கனவே என்ன குளராங்க அது என்ன ஏற இது இந்த பஸ்ல டீசல் பிளாக் ஆகி நின்று அப்ப அந்த சாவியோட சிலிப்பாய் இப்படி அடிச்சுட்டு சாவியோட வாயிட்டு
அதுக்கு அந்த பல்லு கட்டலாம் போடுங்க, பல்லு போடணும். பல்லு கட்டணும். எல்லாரும் லைசன் எடுக்கணுமா? லைசன் டேட் எப்போ 2014 வந்து போகிறதோட முடிஞ்சது தான். இனி உங்களுக்கு தான் நெருப்பு வேறு கிடக்கு கடைக்குள்ள. நீங்க கடைக்குள்ள கூட்டுறது இருக்கிறது இல்லையோ? இல்லை, கேஷியர் கேஜியருக்கு காசு போகும். கணக்கு பார்க்கறது தான் பிரச்சனை வரும். இது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நான் வந்து அம்மா வந்து கணக்கு பார்க்கல காசு அடிச்சு நான் இப்பயும் சொல்றேன், நான் காசு கொண்டு போய் அம்மாட்ட 1,80,000 காசு கொடுத்து போட்டு நான் 40,000 கிட்ட நான் வச்சிருந்தேன். டெய்லியை தேடி வருவானே என்ன 7 மணி ஆகினா ஆக்கள் வந்துவானு, மீன்காரம் வருவானு, மீனெல்லாம் கொண்டு வந்து வேலியை ஜேந்தி ஏசுற வயதில் வேலியில் காரணம் வேண்டுவானு, வேலியோரத்தில் வச்சு தான் தோடு போவானு. நான் அப்புறம் அவர்களுக்கு காசு கொடுக்குறேன். அப்போ என்னோட கையில் இந்த காசு முடிஞ்சு ஏந்தி எடுக்க இல்லைன்னா அப்போ டினையா வெங்காயம் சொல்லி அம்மா சாரிக்குள்ளாங்க காசு ஒழிச்சு வைக்கிறேன்ட்டு நான் போய் எடுக்க வெங்கானு தான். அப்பயும் இவன்கிட்ட சொன்னேன், சொல்லாண்டு இவன் சொல்லி கொடுத்துதான். லிங்காண்டா சொல்லிக்க மாட்டான். லிங்கா காயினா டினையா ஒன்றும் சொல்லாது. இவன் அது அம்மாவோட எனக்கு அவன் டக்குன சொல்லி கொடுத்தான். 11 வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்கீங்களப்பா. இப்ப இலங்கை வந்து எப்படி இருக்க உங்களோட பார்வைக்கு? 11 2013 நீங்கள்ண்ணே 2023 சரியானே. இப்போ கிட்டத்தட்ட 11 வருஷம். 11 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறீங்க எது மாறி இருக்கு எது மாறல? இந்த ரோட்டு மாறி இருக்கு, கை வைப்ப மாட்டியா? இந்த ரோட்டு மட்டும் மாறி இருக்கு. ஆனால் எல்லாம் அப்படி யாரு இது என்ன வரவில்லை, அவங்க மலர்ந்த மாதிரி இருக்கு. மலையெல்லாம் அப்படிதான் இருக்கு. மலை மாதிரி மலை மலை ரோட்டு மட்டும் தான் பெரிய வெளிநாடு ரோட்டு மாதிரி இருக்குது. இந்த ஹைவே இது உள்ளுக்கரிக்கிற ரோட்டுகள் தான். ஹைவேல 4 ரகம் 5 ரகம் இருக்கும். அது இங்க ஹைவேல 2 ரகம் தான். இதுல 5 6 ரகம் இருக்கும். அப்பா கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் மட்டும் இல்ல இந்த நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எதிர்பார்த்தவங்க வருவா. அப்பா வந்து அப்பாவே மாத்தி போட்டாரு. அதை தாண்டி முஜிப்பண்ணா நம்ம தேங்க்ஸ் கஷ்டப்பட்டு அப்பா அவனை நம்மளோட உள்ள மாதிரி தான். நிறைய பேருமே வந்து நீங்க அப்பா வீடியோ பாக்குற நீங்க தானே அதுக்குள்ள கமெண்ட் பண்ணியிருந்தவங்க வருவாரு கவலைப்படணும். இப்ப அவங்க நீங்க வர ரீசன்ஸ் சொல்லுங்க வந்து என்ன நடந்தது சொல்லுங்க. போலீஸ் அங்க இது கொடுத்து பாரத்துக்கு கொடுத்து அவன் ஏமாத்தி விட்டான். அந்த பேப்பர் வரல என்ன பிரச்சனை? இப்ப உண்மையாதான் இந்த பேப்பர் அவனு கேஸ் இருந்த அந்த கேஸுக்கு பேப்பர் கொடுத்தா அவனு டக்குண்ட செய்ய மாட்டேன்ட்டான். அது இந்த டிரைவிங் பிரச்சனை எல்லாம் சேர்த்து வந்து ஒரு கேஸ் ஒன்றில் பிரச்சனை பட்டு தான் வரையெல்லாம் டிலே ஆகி கொண்டு இருந்தது. அது என்ன பிரச்சனைன்றதை வந்து நாங்கள் சொல்றோம். அந்த பிரச்சனை வந்து எப்படி சமாளிக்கிறேன் சொல்ல வந்து அதான் இப்போ எத்தனை வருஷமாப்பா நீங்க வாரத்துக்கு ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்தீங்களா? அதை சொல்லுங்க. நான் ட்ரைவ் பண்ணேன், தம்பி ட்ரைவ் பண்ணது. அதுக்கு முதல்ல நான் வாரத்துக்கு ட்ரைவ் பண்ணே இல்லை. இப்போ எத்தனை வருஷம் இருக்கு? லிங்கா போ வண்டி சொல்லி 21 22 கொரோனாவுக்கு தொண்டுக்குள்ள அந்த இதுல இருந்து போயிட்டு 2020 கொரோனா 2019 கொரோனா 20 கொரோனா 20 அங்க வந்தேன். இல்ல என்ன COVID-19 தானே? 19 இங்க வந்தேன், அங்க வந்த 20. அப்ப அப்பா வாரது நிறைய முயற்சி ஹெல்ப்பா இருந்தா அப்படினால ஒரு முயற்சி பண்ணா வந்து நிலேஷ் நிறைய ஹெல்ப் பண்ணீங்க. நம்ம நிறைய வழிகள். ஓகே, உண்மையிலே வந்து சந்தோஷமா இருக்கு இந்த தருணம் வந்து எல்லாருக்கும் வந்து எந்த சார்பாக வந்து நான் நன்றி சொல்லிக்கொள்றேன். ஓகே, உண்மையிலே வந்து சொன்னபடி சந்தோஷமா வந்து அப்பாவை மேத்திட்டு போய்கொண்டிருக்கோம். வீட்டாக்களையும் போய் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டும். சாப்பிட இல்லை இன்னும் ஒருத்தரும் அப்படியே சாப்பிட்டு வந்து போய்கொண்டிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட இப்போதான் ஹைவேல போய்கொண்டிருக்கிறோம். ஓகே, அப்படியே போவோம்.
ஓகே, உண்மையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணித்தரம் 7 மணித்தால பயணத்துக்கு பிறகு களுவாஞ்சிக்குடியை வந்து அடைஞ்சிருக்கோம். இப்போ இங்கேருந்து உள்ளே போகணும் எங்களை வீட்டை போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து கடைக்குள்ள இருக்க போகிறோம், சர்ப்ரைஸ் கொடுக்க. அப்போ நீங்கள் போய் கேளுங்க கடையில் வந்து கேக் இருக்கும் என்ன மாதிரி. நாளைக்கு ஒரு பேர் கேக் கொண்டு ரியாக்ஷன் எப்படி பண்ணுறாங்க இப்போ வாரான்னு சொல்லி தெரியுமானா வந்து இப்போ எதால வாரம்னு சொல்லி இன்னும் சொல்லவே இல்லை. அம்மா மெசேஜ் போடணும், ரிப்ளையும் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அப்போ இப்போ எங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லி தெரியல. பொய்ஸை வச்சு தான் மதிப்பாங்க நினைக்கிறேன். நானே மதிக்கல, மெலிஞ்சு போயிட்டாரு. மைக்கோட நோடுங்க பொய்க்கிறதுக்கு வைக்கலாமா? பொய்க்கிறதுக்குள்ள வைப்போம் வாங்க. அது எங்கே சத்தம் கேட்குதா? என்ன பண்ணி அவங்க எப்படி கட்டிக்கான்னு இதில் கை வைக்க மாட்டீங்க, நிமித்தி வைங்க. வேட்டா கழட்டி விட்டு வரும். ஐயோ ஒட்டிட்டு நிக்காங்க, வாங்கிக்க மாட்டேன். அவள் வாய்க்க விடுவா, அவள் கண்ணு சிரிச்சுதா. இதுதானே கூடாது, என்னது குளர்றா கேக் கொண்டு ஓடுறது வந்து அதுக்கு அவன் அந்த இடவுக்குள்ள அலையாண்டு வாங்கிட்டாள். அந்த இடமா கண்டு அப்படி கடை போடல அது ஆனந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர் அப்படிதான். சரி ஆனந்த கண்ணீர் இருங்க. 8 மணிக்கு கடை விட்டுரும். 8 மணிக்கு எவ்வளவு வேலை இருக்காது இந்த மயக்கிறான். சரி அவர் நிக்கிறீங்க நான் ஏன் பிள்ளை அங்கே சரி நிற்கல, அதான் போய் கேளுங்க கேட்குறீங்க. நீ மாய்ச்சிருப்பியா? நான் என்ன அப்படி காட்டுறேன், கேட்கறதுக்கு அவன் சிரிச்சுட்டு வரான். சரி படிக்கிறவன் சரி, முன்ன நம்ம வீட்டை போவோம். வாங்கலண்ணே இனி அது அறுத்து போயிடுவாங்க. முதல் அழுது வந்து இப்ப ஏக்கத்துல அழுது, இப்ப வந்து இப்ப பாசத்துல அப்படிதான் வந்துரு. என்ன சொல்ல நீ ஏன் சொல்ல? நானே வந்து மதிக்கல உடம்பா மினிஞ்சு தரமா இருக்கான்னு சொல்லி அப்பாட பேச ஞாபகம் இருக்குதானே, அப்படியே தெரியுது. அப்படியே சரி, 12 காலம் பொருள் வண்டி வந்தாலும் அப்பா அப்பா தானே எடுக்க போ. மாட்டாள உள்ள உனக்கு. சரி அவர்கிட்ட மெல்ல இந்த சைக்கிள் மெல்ல போ வாப்போம், அவர் ஆண்டு வாப்போம். இல்லதா இப்ப மாறோம் கிடந்து எங்க இருந்து அவருக்கு தெரியாது. நான் வெளியில இருந்தா
இப்போ நான் வரேன் ஓ வர முடியா நான் மகிழ்ச்சி அவரது நின்றது இந்த சைக்கிள் ஒன்று எடுத்து பார்த்துட்டு வந்து சரி நாளை சந்திப்போம் சரி. வாரணே அது அம்மா மகன் கட்டுறாம்பூச்சி மரத்தடி கட்டுறாம்பூச்சி எங்கால மரத்தடி எங்கால அந்த கட்டாம்பூச்சி அதானே கட்டாம்பூச்சி மரத்தை காணல அவ்வளோதான் கட்டுறாம்பூச்சி தான் கூட அவ்வளோதான் கட்டாம்பூச்சி மரத்தடினே சொல்றது அந்த பூச்சி கூட அந்த மரத்தை வளைச்சு பூச்சி இருக்கு மரத்தையும் தொட கிட்டையும் போயிடல மரத்துக்கிட்ட கட்டாம்பூச்சி இருக்கும் அது உள்ளமா கட்டுறாம்பூச்சி தான் இருக்கும் கடியா அதெல்லாம் கட்டாம்பூச்சி மரத்தடி கட்டுறாம்பூச்சி ரெண்டு மரத்தடி வந்து இந்த வைக்கிற அந்த கடை இருக்கிற இடத்துல இந்த கட்டுறாம்பூச்சி மரம் அது மம்மி மரம் நீ தெரிஞ்சால்தான் பிள்ளையாரப்பா பாலம் மட்டும் பிள்ளையார் பிள்ளையாரு பாலம் மட்டும் தான் அப்படியே கிடக்கு வளையமாகி முன்னுக்கு பின்னுக்கு ரோட்டை திருத்தி போட்டு பாலத்தை விட்டுருக்கான் வடிக்காது வடிக்காது என்ன என்ன வரி கொடுத்துற இது இது இல்லை வடி கொளுத்தி இதையும் கொளுத்துக்கோ அங்க அவரையும் திறந்துடுங்க வெல்கம் இங்க டெக்கரேஷன் இல்ல அப்ப அதுக்கிட்ட போய் நிக்கனே கொஞ்சம் லைட் போடு ஆனா அந்த பக்கம் நடிகை வாழைக்கொல்லை ஒன்றும் இல்லையோ ரெண்டு சைட்லையும் காட்டிடலாம் இது இது படிக்கிறது இல்லை இது பழைய விளையாடு என்ன ஒன்று படிக்கல அந்த இவ்வளவு சத்தம் கேட்கறாரு இவ்வளவு சத்தம் கேட்கறதா அது வைங்க அப்புறம் நாளைக்கு பார்ப்போம் இல்லை நான் போய் வருவேன் அப்படியே திரும்ப போய் வாங்க என்னது தள்ளி வச்சு இது மெயின் பிரச்சனை இது உடைக்காது விலை கூடியது விட 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 எவ்வளவு தூசி கடை கிஞ்சவாரு மனுஷனா போட்டு படுத்துறா வாடு நம்மள வளவு தானே இது சின்ன ஒரு வளவு ஆயிருக்கு பாபா இங்க வா இங்க வா என்ன பேரு டைசன் டைசன் இங்க வா பாப்பா என்னடா இது டைசன் இந்த வர வா வா என்ன நாளைக்கு புறம் ஓடி வருவாரு அதுல மனம் அடிக்கும் கேட்பேன் ஓகே உண்மையில் வந்து நிறைய நாளைக்கு பிறகு நிறைய வருடங்களுக்கு பிறகு வீடு வந்து சேர்ந்துட்டாராப்பா வீடு வந்து சேர்ந்து நிம்மதியாக இருக்கிற இல்லை வீடியோ அப்படியே என்ன பாட்டை படுத்துற என்ன பாட்டை படுத்துற ஓட்டு வீடியோ எடுத்து நீ என்ன செய்யற இனி அப்படித்தான் வீடியோ வரணும் இப்போ ஃபுல்லாக நான் முன்னுக்கு வந்து அம்மா அப்படி பேசுறா வார்த்தையில நான் அதிசயப்பட்டடாப்பா மொபைலே அமர்த்த தெரியாது கதைக்கிறாமா அப்படி ரெண்டாலும் ஒன்றை வேண்டிதான் சரி உண்மையிலே வந்து மொபைல்லேயே கூட அமர்த்தி காய்க்க தெரியாமல் தெரியும் நீ மேலே அப்போ கோல் அடிச்சு இந்த இது பார்க்க யூடியூப் சேனல் பார்க்குறேன் டெய்லி வேலை இல்லை வேலை யூடியூப் தான் பார்க்குறேன் எல்லாரும் யூடியூப் யாழ்ப்பாணத்து படிக்கும் மந்திரத்தை பார்த்து நான் உங்களை பார்க்குறேன் பீரா உங்களை எல்லாம் பார்க்குறேன் இப்போ எங்கேயோ ரெண்டு வாரண்டு போட்டேலே வாரண்டு போட்டு நம்பி இப்போ பார்த்தேன் அப்படி எல்லா வீடியோவும் பார்க்குறது எல்லாம் பார்க்குறேன் தொடர்ச்சி வந்து வாட்ச் பண்ணுறோம் இப்போ என்ன தெரியுமா அது நாடகம் எல்லாம் மட்டும் தாங்க நாடகம் எல்லாம் மட்டும் நாடகம் பார்த்தா தானே முதல் பார்க்குறேன் டிவி அப்பா பாக்குறாடா அம்மா பாக்குறாடா அப்போ நீங்கள் படம் பார்ப்பேன் என்ன நாடகம் இல்லை
படம் பார்க்குறப்பா படம் வந்து ஸ்பெஷலிங் பார்ப்பேன் நான். ரெஸ்லிங் பார்க்குறோம். பாட்டு தான் விடும் அதுக்குள்ளேயும். பாட்டு ஓவனி போட்டு ரெண்டு ஆமாம் விட்டிய விட்டிய பார்த்து குந்தி திரிக்கிறான். விடிய சாத்திரம் ஒலிம்பி படம் போடுவார். அப்பா நான் நினைக்கிறேன் அது என்னன்னா என்ன சொன்னேன் இப்போ அப்பா அம்மா பேர் வச்சு படத்தை பார்த்தோம் கர்ணன் அப்பாவுக்கு உண்மையோ என்னண்டு கர்ணன் படம் பார்த்து பேர் வச்சான். படம் பார்த்தது பார்த்து வந்து ஆனால் நான் அப்புறம் அந்த பேரை வச்சு ஆண்டி சொன்னதாலே படம் பிளட்ல அப்போ அதான் நமக்கு ஊறி வந்துருக்கீங்க போல. அந்த மட்டும் இல்லை கர்ணமாயி கையால் கொடுக்குறோன்னு வரல. அதான் கர்ணம் கொடுத்தது திரும்பி ஆறாமாயி நான் கொடுக்குறது திரும்பி ஆறல. வேண்டம் ஒரு வந்து ஆறாம் இல்லை நம்ம அவன்கிட்ட கடன் கேட்குற மாதிரி திருப்பி பயணம் எப்படி இருக்குப்பா? பயணம் எல்லாம் பரவாயில்ல. துபாயில் கொண்டு விட்டானுங்க, இன்னொரு பஸ்ஸில் ஏற்றினானுங்க, அதுக்குள்ள அதை சுற்றிட்டு வந்தானுங்க, உறவு திருப்பி கொண்டு போய் ஏற்றினானுங்க. சாப்பாடு எங்கே கட்டி வர ஒரு மணிச்சு துண்டு வந்தானுங்க. அதுவும் தண்ணி முத்திரம் கூட போயிடுவான் உழவுக்கு தண்ணி ஆளானு இல்லை இந்த கொடுமையெல்லாம் செய்யறான் தெரியும். 10 ரூபா உடலுக்கு என்ன தண்டா போட்டு கடிக்கிறான் கடிச்சது. சரி இப்போ வந்து இப்போ உங்களுக்கு நாட்டுக்கு வரணும்ன்ற அந்த ஏக்கம் வந்து இப்போ எவ்வளோ ஒன்றும் இல்லை வேறு நாங்கள் வந்தீங்களா போய் நான் கடைபிடிச்சிருந்தீங்க கொண்டு இல்லை உங்களுக்கு திரும்ப ஏற்றி கொண்டு இங்கே சுதந்திரம் இருந்துக்கு அதான் பிரச்சனையில் ஆரம்பிக்க போகுது. அப்பாட சுதந்திரம் தெரியுமோ ஒன்றே ஒன்று அது மட்டும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணணும் அவரை ஒன்றும் இல்லை. இனி வந்தா ஜீனி கண் பண்ணுறது நம்மளை மாற்றிக்கலாம். நான் தான் கட்டி கொண்டு வச்சு நீங்க சண்டை அடிச்சு ஃபைட் பண்ணிக்கோங்க. என்ன சமாதானமா போனா சரி. எங்களுக்கு தெரியும் சண்டை இல்லை ஒன்றும் சாதாரண இல்லை. கண்ண மிரட்டினா நம்ம ஆட்கள் உண்மைதான். அப்போ எப்படி உண்மையாக அந்த கல்யாண வாழ்க்கையில் போனால் எப்படி சமாளிக்கணும்டா அப்பா பார்த்து கற்றுக்கொள்ளலாம். என்ன டிவைஸ் பண்ணிக்கணும் அம்மா அவ்வளோ அதை தாக்கிட்டு நான் அம்மா கோவப்பட்டா இல்லை அம்மா தப்பா கோவப்பட்டா வந்து அப்பா நிற்கிறதில்ல தம்பி வேலைக்கு போக வலிக்கிறது நிற்பேன். இந்த தொந்தரவாங்களை வந்து வாசல் எல்லாம் கூட்டுவேன். இப்படி நம்ம காலையில் உங்களோட ஸ்டோரி தனியாக ஒரு வீடியோ போட்டு தாரைக்குள்ள பாடுறேன். 5 மணிக்கெல்லாம் அவனுக்கு தோடிப்பேன். தெரியாது என்ன கல்யாணம் 6 மணிக்கு வருவேன். நிறைய பேருக்கு தெரியாது. சொல்லுவாங்க தாரே ஒரு வத்தியாரம் குடி கொண்டு வச்சு காய்க்காங்க சொல்லுவாங்க. அப்படிதான் வாக்குறாங்க. சரி நேற்று வேலைக்கு போனதும் என்ன தெரியாது நிறைய பேருக்கு. சரி அதேப்பா நேற்று 4 மணி தாங்களுக்கு கோல் வந்து திடீர் அப்போ திடீர்னு எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க? எப்படி வந்து உங்களை பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் தந்தாங்க? பாஸ்போர்ட் தானே பாஸ்போர்ட் முடிஞ்சதால கொண்டு கொடுத்தது உடனே தந்தாங்கண்ணே. உடனே 2 நாள் ஆயிட்டு. 2 நாள் அப்புறம் நேற்று வந்து கூப்பிட்டான். உடனே ஏற்றிட்டாங்க. அதான் நம்ம எவ்வளோ இப்போ போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு திடீர்னு உண்மையாக வந்து எல்லாருக்கும் ஒரு கவலையாக இருந்தது. கல்யாணத்துக்கு வரல ஒரு கவலையாக இருந்தது. முடியணுமா நம்ம நினைக்கிறது நடக்கணும். எல்லாம் ஆண்டவன்ட கையில் இருக்கேனே. இல்லை நாங்களும் கல்யாணத்துக்கு வந்து இல்லைங்கண்ணா எங்கட எல்லாரும் அதைத்தான் வந்து இப்போ எதிர்பார்த்த நாளும் இல்லை. நேற்று திடீர்னு சொல்றேன் டிக்கெட் விட வாட்ஸ்அப்ல அப்போ அப்போ உனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்படியே 2 கிழமைக்கு முதல்ல எங்களை டீல் போய் கொண்டு இதெல்லாம் போட்டு தமிழ் பார்த்து தெரியாம வெள்ள விடுப்ப போட்டு வார வந்தது மாதிரி பார்த்து பிழைச்சி போய் பிழைச்சி போய். சரி உண்மையிலே வந்து என்ன இருந்தாலும் சந்தோஷமா முடிக்கல. ஓகே சந்தோஷம். இப்போ நிறைய பேர் கேட்டதுக்கு எனக்கு தான் இந்த வீடியோ போடுறாங்க. வந்து அப்பா அப்பா இன்னும் கொஞ்சம் இப்போ சேவெடுக்க வந்து நீங்கள் அவ்வளோ வேலை இல்லை. நீங்கள் மணியை பார்க்குறது சேவெடுக்க வந்து சரி ஓகே இன்னும் சந்தோஷம். இப்போ இதோட வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். எல்லாருமே வந்து டயர்டாக இருக்கோம். ஓகே வந்து
ஓவர் பப்பர் பண்ணிப்பா ஓகே அப்ப நீங்க இதை சொல்லுங்க வீடியோ சரிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணல வீடியோ எல்லாம் வாய்க்கணும்ல பாடம் ஓகே வரல வாய்க்கல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க அதோட ஓ பண்ணிடுங்க ஓகே பாய் ஆடுங்க